Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் சீக்வன்சஸ் வந்து நமக்கு ஏபியா இல்லையாங்கிறத நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த 5 சப்டிவிஷனையுமே வந்து நம்ம இந்த சம்ல வந்து பார்ப்போம். நீங்க எப்படியுமே வந்து இந்த வீடியோ எதுக்காக பார்க்க வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்காண்டி இதை பார்க்க வந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதே டவுட்ஸோ இல்லைனா ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க் வந்திருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். என்னன்னு பார்த்தோம்னா a-3 a-5 அதுக்கப்புறம் a-7. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ஏபிஐ இல்லையான்னு செக் பண்ணணும். ஏபிஐ இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம காமன் டிஃபரன்ஸை வச்சு தான் செக் பண்ணுவோம். அப்படின்னா காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னென்னா t2 - t1. இல்லை செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா a-5 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா a-3. அப்படின்னா a-5 மைனஸ் ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா -a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா a மைனஸ் a வந்து எனக்கு 0ன்னு கிடச்சிடும். அப்படின்னா 3 - 5யோட வேல்யூ -2. இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்து செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதனால் t3 - t2. அப்படின்னா t3 வந்து பார்த்தோம்னா a-7, t2 வந்து பார்த்தோம்னா a-5. அப்படின்னா a-7 மைனஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்தோன்னா -a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 கிடச்சிருக்கும். அப்படின்னா a-a வந்து எனக்கு 0. அப்படின்னா 5 - 7ஓட வேல்யூ -2. அப்படின்னா எனக்கு ரெண்டு காமன் டிஃபரன்ஸும் சேமாக இருக்குது. அதனால் இட் இஸ் AP. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 1/2, 1/3, 1/4, 1/5 டாட் போயிட்டே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நான் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா d is equal to t2 - t1. அப்படின்னா t2 வந்து பார்த்தோம்னா 1/3, t1 வந்து பார்த்தோம்னா 1/2. இப்போ இது பார்த்தோம்னா எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்க நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 × 1 வந்து 2, 3 × 1 வந்து 3. நடுவில் மைனஸ் இருக்குது. /3 × 2 வந்து 6. அப்படின்னா 2 - 3யோட வேல்யூ -1 /6 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்படின்னா t3 - t2. t3 வந்து பார்த்தோம்னா எனக்கு 1/4 மைனஸ் t2 வந்து பார்த்தோம்னா 1/3. நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 3 × 1 வந்து 3 மைனஸ் 4 × 3 வந்து 4 × 1 வந்து 4 /4 × 3 வந்து 12. அப்படின்னா 3 - 4ஓட வேல்யூ -1 /12 கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே எனக்கு -1 /6 வந்து கிடச்சிருக்கு. இங்கே -1 /12 கிடச்சிருக்கு. ரெண்டுமே சேமான்னு பார்த்தோம்னா சேம் கிடையாது. அதனால் இட் இஸ் நாட் அன் ஏபி. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 9, 13, 17, 21, 25 எனக்கு அந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது. அப்படின்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா t2 - t1. அப்படின்னா t2 வந்து பார்த்தோம்னா 13, t1 வந்து 9. ரெண்டுமே மைனஸ் பண்ணனா எனக்கு 4 கிடச்சிருக்கு. அடுத்து d is equal to t3 - t2. அப்படின்னா t3 வந்து பார்த்தோம்னா 17, t2 வந்து பார்த்தோம்னா 13. நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 கிடச்சிருக்கு. ரெண்டுமே சேம் கிடச்சிருக்கு. ஆனால் இட் இஸ் அன் ஏபி. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1/3, 0, 1/3, 2/3 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா t2 - t1. t2 வந்து பார்த்தோம்னா 0 மைனஸ் t1 வந்து பார்த்தோம்னா -1/3. அப்படின்னா 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா 1/3. அப்படின்னா 0 + 1/3 எனக்கு 1/3 தான் கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா d is equal to t3 - t2. t3 வந்து பார்த்தோம்னா 1/3 மைனஸ் t2 வந்து பார்த்தோம்னா 0. ரெண்டுமே மைனஸ் பண்ணால் எனக்கு திருப்பியும் 1/3 தான் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா ரெண்டுமே சேமாக வேறு கிடச்சிருக்கு. அதனால் இட் இஸ் அன் ஏபி. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். சரி, இப்போ தான் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தோம். இது ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1 - 1 1 - 1 1 - 1 எனக்கு 1ம் -1ம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அப்படியே எனக்கு போயிட்டே இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா ஏபிஐ செக் பண்ணுறதுக்கு d is equal to t2 - t1. t2 வந்து பார்த்தோம்னா -1, அடுத்து ஒரு மைனஸ் இருக்குது. t1 வந்து பார்த்தோம்னா 1. அப்படின்னா -1 -1ஓட வேல்யூ -2 கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா d is equal to t3 - t2. அப்படின்னா t3ங்கிறப்ப எனக்கு அதோட வேல்யூ 1 மைனஸ் t2ஓட வேல்யூ -1. அப்படின்னா 1
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா 1 அப்படின்னா 1 + 1ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே -2 இங்கே 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டுமே சேம் பார்த்தோம்னா சேம் கிடையாது. ஆனால் இட் இஸ் நாட் அண்ட் ஏபின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.